ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, கேஷவர்த்தினி செடி தான். ஹேர் ஆயில்ல மேக்ஸிமம் இந்த செடியோட லீஃபு, அதுக்கப்புறம் ஃப்ளவர் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடி தான் ஆக்சுவலி ஒண்ணே ஒண்ணு தான். ஒரே ஒரு தண்டு மட்டும் தான் கொண்டாந்து நட்ட வச்சோம். இந்த மழை இப்போ ரீசென்ட்டா அந்த பெய்யிற மழைக்கு அதுக்கும் சூப்பரா நல்லா செழிப்பா தழைஞ்சிருக்கு அந்த செடி. இங்க பாருங்க இவ்ளோ க்ரீனிஷா அந்த ஃப்ளவர் பாருங்க. அவ்ளோ ஒரு பர்பிள் கலர்ல செம்ம அழகா இருக்கு. அதோட ஸ்மெல்லும் அதே மாரி தான். அவ்ளோ சூப்பரா இருக்கு அதோட ஸ்மெல்லும். ஃபுல்லுமே நல்லா படர்ந்திருக்கு. ஒரே ஒரு குச்சி தான் வச்சுட்டு வந்தேன். ஆனா திருப்பி ஒரு 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே செடி படர ஆரம்பிச்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்ளோ குரோத் வரும் அப்படின்னு. எந்த உரம் அதெல்லாம் எதுவுமே போடல. ஆனா சூப்பரா தழைஞ்சிருக்கு. ஆனா நிலத்துல வச்சோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான சத்து அதில கிடைக்கும். இங்க பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்கு. ஆனா இதுதான் அதோட விதை. அத நம்ம பறிச்சு அதுக்குள்ள குட்டி குட்டியா இருக்கும் ட்ராப்ஸா. அத நல்லா நம்ம காய வச்சு நம்ம வச்சுக்கணும். அத காய வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, லெமன் செடி. அ லெமன் வந்து ரொம்ப நாளா பழம் வைக்காமயே இருந்தது. ஒரு 4, 5 இயர்ஸா. அதுக்கப்புறமேலு சூரிய கிரகணம் புடிச்சது பார்த்தீங்களா? அந்த டைம்ல உலக்கையில போய் 3 இடி இடிச்சு விட்டோம் அப்டின்னா, ஃபுல்லா பழம் வைக்கும் அப்டிம்பாங்க. அது ஒரு சாஸ்திரம். அதே மாரி தான் செஞ்சாங்க அத்த. 3 வாட்டி தான் இடிச்சு விட்டாங்க. அப்டியே ஃபுல்லாவே பழம். செடி ஃபுல்லாவே அவ்ளோ பழங்க. ம். போன வாட்டி வந்த சந்திர கிரகணத்தப்ப தான் இடிச்சு விட்டாங்க நைட்டு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்லயே குட்டி குட்டியா நெறையா பூ. செடி ஃபுல்லும் அவ்ளோ பழம் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. அவ்ளோ பழம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அந்த 7 டேஸ் ரோஸ் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செடி இருக்கு. அப்புறம் நம்ம அந்த கேசவர்த்தினி, அதுக்கப்புறம் குண்டு மல்லி, அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம்ல அதுவும், துளக்க மல்லிப்பூ ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல அதுவும் இருக்கு. ஸோ குட்டி குட்டியா எதெதெல்லாம் சீட்ஸ் கிடைக்கோ அதெல்லாம் நாங்க போய் போட்டு விட்டுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி சீட்ஸு எல்லாமே நாங்க போட்டு வெதைச்சு விட்டுருவேன். ஸோ எங்க வீட்ல அவ்ளோ ஸ்பேஸ் இல்ல. இங்க வந்து நெறைய இடம் இருக்கு. ஸோ அதனால அப்புறம் பெங்களூர் தக்காளி அதுவும் ஒரே ஒரு செடி மட்டும் முளைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூ செடி. சீசன் தான். ஆனா என்னன்னு தெரியல. அவ்வளோக்கு பூவெல்லாம் எதுவுமே வைக்கல. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கத்திரிக்காய் நார்மலா இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் இருக்கு. அது வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2டே 2 காய் தான் இருக்கு. கத்திரிக்காய் அவ்வளோ பிடிக்கல. அவ்வளோ ஒரு இதுல இல்ல. இது ஃபுல்லும் அப்படிதான் இருக்கு. அந்த சைடு தான் நான் காட்டுன லெமன் மரம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அரப்பு மரம். அரப்பு இது உருவி தான் அரப்பு தலைக்கு தேய்ச்சு தேய்ச்சு குளிப்போம். யாராவது குளிச்சிருக்கீங்களா?